விஜய்னா விக்டரி, விஜய் வந்து அமைதியாக ஒரு புரட்சியை வந்து நிலைநாட்டியிருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார், நீங்க கவனிச்சிருப்பீங்க. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். பெண்கள், குழந்தைகள், அரசியல் ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான அரசாக இந்த அரசு இருக்கும். கட்டளையின்படி நீங்க ஆட்சியை தொடர நாங்க தடையா இருக்க விரும்பல. அந்த வகையில பேரவையிலிருந்து நாங்க வெளிநடப்பு செய்யறோம். நன்றி, வணக்கம். அவங்களுடைய தொகுதியில கூட ஒரு மதுக்கடையை மூடினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அது மட்டும்தான். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம், ஐபோவான், வெல்கம் டு சிஜிசி டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ரினோசா நிஷான். தமிழக செய்திகளோட உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி காலை வேளையில வந்து தமிழக செய்திகளையும், நைட் டைம்ல நம்ம நாடு இலங்கை அரசியல் செய்திகளையும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து தமிழ்நாட்டு செய்திகளை பார்ப்போருக்கான செய்தி அப்படின்னு வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்க விரும்புகிறேன். உங்களுக்கு இலங்கையிலிருந்து தமிழ்நாடு தொடர்பான அப்டேட்ஸ் எதுவும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நாங்கள் சொல்கிற செய்தி வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய சேனலான சிஜிசி டாக் ஷோ சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேம் டைம் கீழே வீடியோக்கு கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, அதையும் வந்து தட்டி விட்டு அப்படியே போயிருங்க தமிழக நேயர்களே. ஸோ விஜய் அவர்கள் வந்து முதல்வராக ஆட்சி ஏற்றதில் இருந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, தமிழ்நாடு அசம்பிளியே பார்க்காத மக்கள் இப்போ வந்து சட்டமன்றத்தில் என்ன நடக்குது, யார் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடித்து பார்த்துட்டு இருக்கிற அந்த டைம் வந்து இருக்குது. என்ன வேலைனாலும் பரவாயில்ல, பார்த்துட்டே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இந்தியாவில் அதுவும் மிக முக்கியமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய சில சினிமா செய்திகளை சொல்லக்கூடிய சேனல் இருக்கு இல்லையா, டிஜிட்டல் சேனல்கள் இருக்கு. இந்த சேனல்களோட ஃபேஸ்புக் பக்கம் வந்து இப்போ அரசியல் செய்திகளால் வந்து நிரம்பி வழிஞ்சு போயிருக்கு. சட்டமன்ற பேரவையில் யார் யாரெல்லாம் எந்திரிச்சு பேசுகிறாங்களோ அவங்களுடைய ரியாக்ஷனை கட் பண்ணி போடுற அளவுக்கு வந்து இப்போ அரசியல் செய்திகளாக தமிழகம் வந்து நிறைஞ்சிருக்கு. சாதாரண மக்களும் பாமர மக்களும் இளைஞர்களும் அரசியல் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரி வந்து இப்போ மாறி இருக்கு. அப்படின்னும் பொழுது முன்னாடியெல்லாம் ஒரு முதலமைச்சராக வந்து தமிழகத்தில் ஒருத்தர் பதவி ஏற்றாங்கன்னு சொன்னாக்கா பதவி ஏற்றுட்டாங்களா, ஓகே, அதோட நம்ம நிறுத்திக்குவோம், அப்டேட்ஸ் எல்லாம் பெருசாக பார்க்க மாட்டோம். இளைஞர்கள் அப்படி தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து நேற்று ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தார். என்னென்னா, அட என்ன சிஎம் சார் நீங்கள், இப்போ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்குறதா, அடிக்கடி லேப்டாப்பை திறந்து செய்தி பார்க்க வேண்டிய அளவுக்கு நீங்கள் எங்களை வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தமிழகத்தினுடைய நிலையாக இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு அசம்பிளி சட்டமன்றம் வந்து கூடியிருந்துச்சு. இதில் மிக முக்கியமாக கூட்டினதுக்கு காரணம் என்னென்னா, ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வந்து இன்னைக்கு 13ஆம் தேதி வரை காலக்கெடு விதிச்சிருந்தாங்க. நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கணும். ஆல்ரெடி 120 இருக்குது அவங்களுக்கு, பட் பெரும்பான்மையை நிரூபிக்கணும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கை வாக்கெடுப்பு வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடைபெற்றிருந்தது. இதில் வந்து சிஎம் விஜய்க்கு ஆதரவாக 144 பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க அப்படிங்கிறதா. இதில் வந்து ஷார்ட்டாக சொல்ல போனால் டிஎம்கே வந்து வெளிநடப்பு செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க. 22 பேர் ஆதரவாக வாக்களிச்சிருந்தாங்க. இது ஏடிஎம்கேல உள்ளவங்க. 5 பேர் வாக்களிக்காமல் விலகி இருந்தாங்க. இதில் ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னா, நான் விஷுவலில் உங்களுக்கு காமிக்கிறேன். பேக்ரவுண்டில் ஒவ்வொரு தொகுதியாக 6ஆக பிரிக்கப்பட்டிருந்துச்சு அசம்பிளி. அதில் வந்து ஆதரவு தெரிவிக்கிறவங்க எந்திரிச்சு நிற்கலாம், இல்லாதவங்க வந்து உட்கார்ந்து இருக்கலாம். அப்படின்னும் பொழுது சடனாக வந்து ஏடிஎம்கேயை சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள், சைடில் லிஸ்ட்டு காமிக்கிறேன் யார் யாருன்னு பாருங்கள். ஸோ இவங்க வந்து இன்னைக்கு டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் பொழுது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக இருந்தது. ஸோ ஒரேடியாக இருந்துருச்சாங்க 25 எம்எல்ஏமார்கள். எம்பின்னு தான் வருது, நம்ம நாட்டில் எம்பின்லையே சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு பெரிய சேஞ்சாக இருந்து கடைசியில் நம்பிக்கை வாக்கெடுப்பு வெற்றியாகி நிலைத்த ஒரு அரசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகரும் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடந்த ஹைலைட்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாடு முதலமைச்சராக இப்போ விஜய் அவர்கள் வந்து இப்போ ஒரு 4-5 நாட்கள் தாண்டி போகும்பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்கள், பொது இடங்கள், மத வழிபாட்டு தலங்கள், இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுபான கடைகளை வந்து மூடுவதாக அறிவிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 717 மதுக்கடைகளை வந்து 2 வாரத்துக்குள்ள வந்து ஒழிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்குமே ஒரு 50க்கும் மேற்பட்ட மதுக்கடைகளை வந்து மூடியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதுக்கு ஆதரவாக நிறைய பேர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பேசியிருந்தாங்க. சேம் டைம் என்னன்னா, இது அவ்வளோ ஈஸியாக செஞ்சிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயம்
விஷயமும் இருக்கு. இன்னொரு விஷயம் நேத்து நடந்துச்சு, நம்ம பேச கிடைக்கல காலையில. என்னன்னா சிஎம் விஜயினுடைய அரசியல் பிரிவு சிறப்பு அதிகாரியாக அவரோட ஜோதிடர் ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலை வந்து நேத்து நியமிச்சிருந்தாங்க. இது நியமிச்ச உடனே இன்னைக்கு சட்டமன்றத்துல எம்எல்ஏவான பிரேமலதா அவர்கள் உட்பட பல பேர் வந்து கண்டனத்தை வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அது எப்படி நீங்க வந்து ஜோதிடர் அரசு அதிகாரியாக வந்து நீங்க நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருந்ததுனால இன்னைக்கு தமிழ்நாடு அரசு இப்போ ஒரு 1 மணிக்கு பிறகு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த அவரது நியமனம் இருக்கு இல்லையா, ரத்தன் பண்டிட்டுக்கு கொடுக்கப்பட்ட நியமனத்தை வந்து நாங்க வாபஸ் வாங்குறோம், நியமனம் ரத்து செய்யப்படுகிறது. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம். ஒரு விஷயத்தை வந்து ஆளுங்கட்சி பண்ணுது, அது எதிர்கட்சி வந்து சுட்டி காட்டுது, ஓகே அது தவறுன்னு எதிர்கட்சிக்கு படுது, அவருக்கும் அது படுது அப்படின்னும் பொழுது எந்தவித ஈகோவும் பார்க்காம செய்தது பிழை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ரத்து பண்ணிடுறாங்க அப்படின்னும் பொழுது இது ஒரு நல்ல விஷயம் தான். இது தொடர்பாக பிரேமலதா எனக்கு அதிகமாக வந்து சட்டமன்றத்தில் பேசியிருந்தாங்க. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து இன்னைக்கு சபாநாயகர் வந்து கடைசியில் வந்து இன்னைக்கு சட்டமன்றம் முடியும் பொழுது அடுத்த தேதியை வந்து சொல்லலை, ஒத்திவைக்கப்பட்டுச்சு, தேதிகள் அற்ற ஒரு இடமாக சட்டமன்றமாக. இப்படி இருக்கும் பொழுது வந்து இன்னைக்கு ரொம்ப புகழ்ந்து பேசியிருந்தாரு சபாநாயகர் அவர்கள், பேச்சாளர் அவர்கள். அதை 2 கட்டையும் கொஞ்சம் பார்த்துட்டு வாங்களேன். கொண்டிருக்கிற தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் மாண்புமிகு புரட்சி தளபதி அவர்களுக்கு முதற்கண் எனது இதயம் கனிந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்று மக்கள் மன்றத்திலே வென்றார், இன்று இந்த மாமன்றத்திலேயும் வெற்றி பெற்றிருக்கிறார். இதற்கு காரணம் உழைப்பு, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அளவு கடந்த அன்பு. கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம் என்று சொன்னார். அந்த வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் என்று பாடிய புரட்சி தலைவர் அவர்கள் அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் உன்னை சேரும் என்று பாடினார். இன்று முதல்வர் சொல்வார், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் மாமன்ற உறுப்பினர்களே உங்களை சேரும், அதை வாங்கி தந்த பெருமையெல்லாம் தமிழ்நாட்டு மக்களே உங்களை சேரும். அவர் சொன்னதுல நான் ஃபுல்லா போடல, ஹாஃப்ல இருந்து போட்டிருக்கேன். புரட்சி தளபதி அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணியிருந்தார் இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்களுக்கு. அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, இவர் வந்து அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே மக்கள் இயக்கம் மூலமாக பல சேவைகளை வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத வந்து அவர் வந்து வாழ்த்தி இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு 2 மினிட்ஸ் கட் ஒன்று இருக்கு, அதையும் பாருங்களேன். அமைதியாக ஒரு புரட்சியை, ஒரு வெற்றியை நிலைநாட்டி இருக்கிறார். விஜய் என்றாலே விக்டரி, வெற்றியை தவிர ஏதுமில்லை. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தளபதி அவர்களால் இன்று இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் மாபெரும் வெற்றி அடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மீது வைத்துள்ள அசைக்க முடியாத நம்பிக்கை. பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளிவிட்டு தாழ்மையானவர்களை உயர்த்துகிறார் இறைவன். தடைகள் வெற்றியின் புதையல், தடங்கள் வெற்றியின் தடங்கள் என்பதை மனதில் நிறுத்தி தடை கற்களை படிக்கற்களாக்கி, துன்பங்களை தூள் தூளாக்கி, சோதனைகளை சாதனைகளாக்கி பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர் நம்பிக்கையை மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். அருமை உடைத்தென்று அசவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்கிறார் திருவள்ளுவர். அதாவது ஒரு செயலை செய்யும் முன் இது கடினமானது என்று மலைக்க கூடாது. கடினமான செயலையும் முடிக்க முயற்சி செய்து அதில் வெற்றி காண்பதுதான் பெருமை. திருவள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப எதை கண்டும் மலைக்காமல் பிறரை மலைக்க வைத்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி அவர்கள். இந்த மாமன்றத்தில் முன்மொழியப்பட்ட நம்பிக்கை கோரும் தீர்மானம் அதை நினைக்கும் போது மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் நீங்கிவிடும், நம்மை வாழ விடாதர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்துவிடும் என்கின்ற அந்த வரிகள் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒன்றை நான் நினைத்து பார்க்கிறேன். ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாலே தளபதி அவர்கள் ரசிகர் மன்றங்களை நடத்தினார், நற்பணிகள் பல செய்தார். பின்பு மக்கள் இயக்கம் கண்டார். தன்னுடைய ரசிகர் மன்றம் மூலமாக காலை உணவளித்தார், ரொட்டியும் பாலும் கொடுத்தார், ஏழைகளுக்கு உதவினார், ஏழைகளின் கண்ணீரை துடித்தார், படிப்பதற்கு உதவினார், படித்தோர், ஏழைகள், இல்லாதார், இருப்போர் எல்லோரையும் அரவணைத்தார் தன் ரசிகர் மன்றங்களின் மூலமாக, மக்கள் இயக்கத்தின் மூலமாக. அன்று அவர் செய்த தான தர்மங்கள் தான், அன்று அவர் செய்த தர்மம் தான் இன்றைக்கு அவரை வெற்றி பெற வைத்திருக்கிறது. தர்மம் தலைகாக்கும் என்பதை இந்த நாட்டுக்கு உணர்த்தி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பெற்றிருக்கிற இந்த வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றி கழிப்பில் நான் என்னையும் பங்குபடுத்திக் கொள்கிறேன். வரலாற்று படைப்பது முக்கியமல்ல, வரலாறு படைக்க வேண்டும். விஜய்னா விக்டரி, விஜய் வந்து அமைதியாக ஒரு புரட்சியை வந்து நிலைநாட்டியிருக்காரு அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார், நீங்க கவனிச்சிருப்பீங்க. ஸோ அவர் வந்து புகழ்ந்து தள்ள இப்போ முன்ன நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம் இல்லையா,
ஒரு அரசவை இருக்கும், அதில் வந்து அரசவைக்கு கவிஞர்கள் எல்லாம் இருப்பாங்க, அரசரை வந்து புகழ்ந்து பாடுவாங்க அப்படின்னும் பொழுது அதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த அக்பர் பீர்பாலோட கதைகளெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதுக்காக நான் காமெடி பண்ணல, நான் சீரியஸாக பேசிட்டு இருக்கேன். ஸோ வந்து பேச்சாளர் சபாநாயகர் வந்து புகழ்ந்து பேசும்பொழுது விஜயனுடைய முகம் சிரிக்கவும் முடியாமலும் உரைக்கவும் முடியாமலும் அப்படியே சைலண்டாக இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு 3 நிமிஷம் பேசியிருந்தாங்க, ஆதரவு அளித்து எல்லாருக்கும் நன்றின்னு சொல்லி பேசியிருந்தாங்க. அதையும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நேரடியாக வேறையா வந்து ஒளிபரப்பி ஆகணும். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறத பார்த்துட்டு வருவோமா? வாங்களேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முதலில் நம்பிக்கை தீர்மானத்தில் மக்களுக்கான இந்த ஆட்சியை, மனசாட்சி உள்ள மக்களாட்சியை ஆதரித்து வெற்றி பெற செய்த மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நமது அரசின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த அணியும் இல்லாமல் தனி அணியாக, தனி சிறப்புமிக்க அணியாக, மக்கள் அணியாக, மக்களை விரும்பும் அணியாக, மக்கள் விரும்பும் அணியாக களம் காண்டோம். 1967 and 1977 தேர்தல்கள் வாயிலாக அமைந்த சாமானியர்களின் அரசை போலவே 2026 சட்டமன்ற தேர்தல் வாயிலாக தமிழக வெற்றிக் கழகமும் சாமானியர்களின் அரசையே அமைக்கும் என்று மக்களிடம் தீர்மானமாக கூறினோம். மக்களும் நம் மீது நம்பிக்கை வைத்து தீர்மானமாக வாக்களித்தனர். வாகை சூடும் அந்த வரலாறு திரும்பியது. விசில் அலை வெற்றி அலையாக மாறியது. ஒரு விரல் புரட்சி விசில் புரட்சியானது. கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள் 34.92% 1,72,26,208 வாக்குகளை மக்கள் தந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை தனி பெரும் கட்சியாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர். கட்சி ஆரம்பித்த 3 ஆண்டுகளுக்குள்ளேயே மிக மிக சிறிய அளவில் ஒரு நூல் இழைவில் தனி பெரும்பான்மை கொஞ்சம் தள்ளி போயிருக்கிறது. அதனால் இந்த அரசை சிறுபான்மை அரசு போல யாரும் நினைத்தால் அதிலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. நாங்களே சொல்கிறோம், இது சிறுபான்மை அரசுதான். பெண்கள், குழந்தைகள், அரசியல் ஊழியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பாதுகாப்பான அரசாக இந்த அரசு இருக்கும். இந்த அரசுக்கு நீங்கள் நம்பிக்கை தீர்மானத்துக்கு வாக்களித்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய 4 பேஜ் உள்ள பக்கத்தை வந்து நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து வாசிச்சிருந்தாரு விஜய் அவர்கள். வாசிச்சுட்டு வந்து நன்றிகளை வந்து தெரிவிச்சிருந்தாரு. இது லாஸ்ட்டாக நடந்த விஷயங்கள். சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பை உண்மையாக நிலைநாட்டும் அரசுதான். அது மட்டுமல்ல, பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள், இளைஞர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினர் என அனைத்து மக்களுக்குமாக அமைந்த அரசுதான் இந்த அரசு. அந்த நம்பிக்கை அனைவருக்கும் ஏற்பட்டதால் தான் இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த மாமன்றத்தில் நமது அரசு சார்பாக சில உத்தரவாதங்களை நான் தர வேண்டும் என்று விரும்புகிறேன். தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், பெருந்தலைவர் காமராஜர், அண்ணல் அம்பேத்கர், வீரமங்க வேலு நாச்சியார், மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் வழிகாட்டுதலுடன் இந்த மக்கள் அரசு மனசாட்சி உள்ள மக்களாட்சியை தரும் என்று உறுதியளிக்கிறேன். சமூக நீதி, சமநீதி, சம வாய்ப்புடன், உண்மையான உறுதியான ஜனநாயகத்துடன், மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகளுடன் இந்த அரசு நடக்கும். அதில் சிறிதும் மாற்றமில்லை. நம்முடைய இந்த ஆழமான நம்பிக்கையை மனதார நம்பி வாக்களித்த அனைத்து இயக்கங்களின் தலைவர்களுக்கும், அந்த இயக்கங்களை சேர்ந்த மாண்புமிகு உறுப்பினர்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எம்மதமும் நம் மதமே, எல்லா மக்களும் நம் மக்களே, இதில் வாக்களித்தவர்கள் வாக்களிக்காதவர்கள் என்ற பாகுபாடே இருக்காது. இது எல்லோருக்குமான அரசு, இது சாமானியர்களுக்கான அரசு, இது சாதி மத எல்லைகளை கடந்த அரசு, இது பாகுபாடு காட்டாத அரசு, இது பண்பாடு காக்கும் அரசு, இது பண்பட்ட அரசு, அரசியல் காரணங்களுக்காக யாரையும் எதற்காகவும் புண்படுத்தாத அரசு. இதையெல்லாம் போக போக புரிந்து கொள்வார்கள். எனவே துள்ளி எழுந்து பதில் சொல்வதை விட எதிலும் துணிச்சலுடன் செயலாற்றி வெற்றி பெறும் அரசு இது. பதவிக்காக, அதிகாரத்துக்காக அமைந்த அரசு அல்ல. நம்பிய மக்களுக்கு நன்றி கடன் செலுத்துவதற்காக அமைந்த அரசு. அதிகாரம் காட்டி மிரட்டும் அரசு அல்ல, அனைவரையும் அரவணைக்கும் அரசு. எவர் மீதும் வெறுப்பு காட்டும் அரசு அல்ல, எல்லோரையும் விரும்பும் அரசு. மக்களே முக்கியம், மக்கள் நலன் மட்டுமே முக்கியம். அதுவே எங்கள் ஒரே நிலைப்பாடு. எனவே மனசாட்சி உள்ள மக்களாட்சிக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்கு இடையில வந்து இன்னைக்கு எம்எல்ஏவான தருமபுரி மாவட்டத்தினுடைய
எம்எல்ஏ சௌமியா அன்புமணி அவர்கள் வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பேசினது வந்து நல்லா இருந்துச்சு. நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு வந்து போட்டு காமிக்கணும். ஏன்னா நீங்கள் அதை பார்க்கணும். ஒரு நிறைய பெண்கள் தமிழகத்துலேருந்து பார்த்துட்டு இருப்பீங்க எங்களுடைய காணொலிகளை. அவங்க இந்த மது கடைகளை வந்து டிவிக்கு அரசு வந்து மூடிச்சு இல்லையா, அதுக்கு வந்து நன்றி தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களுடைய தொகுதியில் கூட ஒரு மதுக்கடையை மூடினா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் அதிகமாக மது நுகர்வாளர்கள் அங்கே இருக்காங்க அப்படிங்கிற பல விஷயங்களை இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து பேசியிருப்பாங்க. அதை நான் 4 பகுதியாக வந்து பிரித்து வச்சிருக்கேன். அதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். இதை கொஞ்சம் பாருங்களேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விவாதித்த பின் வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், மக்கள் கூடும் இடங்கள் ஆகியவற்றுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகளை அடுத்த 2 வாரங்களுக்குள் மூட ஆணையிட்டிருக்கிறார். அந்த நடவடிக்கையை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கிறது, பாராட்டுகிறது. மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் 40 ஆண்டுகளுக்கும் மேலாக நாங்கள் போராடி வருகிறோம். உச்ச நீதிமன்றம் வரை சென்று சட்ட போராட்டம் நடத்தி தேசிய அளவில் 90,000 மதுக்கடைகளையும் 90,000 வைன் ஷாப்ஸ், தமிழ்நாட்டில் 3,321 மதுக்கடைகளையும் மூடியது பாட்டாளி மக்கள் கட்சி தான். தமிழ்நாட்டில் முழுமையான மதுவிலக்கையும் போதைப் பொருள் ஒழிப்பையும் மேற்கொள்ள அரசு நடவடிக்கை எடுத்தால் அதை பாட்டாளி மக்கள் கட்சி வரவேற்கும். மாண்புமிகு எனக்கு ஒரு ஆசைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சபாநாயகரை பார்த்து சொன்னாங்க, என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது இந்த நாடு வந்து போதை இல்லாத நாடாக வந்து இருக்கணும். அதனால அந்த போதை வந்து ரொம்ப மோசமானது, பெண்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த போதையால். எங்களுடைய டைம்ல நாங்கள் பல மதுக்கடைகளை வந்து ஒழிக்க வந்து முயற்சிகள் எடுத்தோம்னு சொல்லிட்டு பாமக அவங்களுடைய கட்சி பற்றியும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு வாங்களேன். அதற்கு பக்கத்துல ஒரு 4-5 சந்து கடைகளை திறந்து விடுகிறார்கள். அது தமிழகம் முழுக்க இருக்கிறது. தருமபுரி மாவட்டத்துல அதை நாங்க கண்கூடாக பார்த்திருக்கின்றேன். நாங்கெல்லாம் வெறுத்து போயிருக்கிறோம். ஒரு கடையை மூடுனா பக்கத்துல 4 சந்து கடைகள் திறக்கப்படுகிறது. ஆகையால் நீங்கள் இதில் கண்காணிப்புடன் விழிப்புடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு கடையை மூடுனா அதை 4 கடைங்க திறக்கிறாங்க. அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்த வேண்டும். அப்படி இருந்தால்தான் நம்முடைய தமிழக இளைஞர்களை காப்பாற்ற முடியும். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தையும் நாம் காப்பாற்ற வேண்டும். இதற்கு சஸ்டைன்ட் எஃபர்ட் தேவை, தொடர் முயற்சி தேவை. ஒரு கடையை மூடிட்டா மட்டும் பட்டாது. மது ஒழிப்புன்றது மிகப்பெரிய சப்ஜெக்ட். அதுக்கு எவ்வளவு நேரம்னா பேசலாம். ஆனா அந்த ஒரு கடையை மூடுனா இன்னொரு கடை திறக்காம பார்த்து கொள்ள வேண்டும். அதற்கு விழிப்புடன் தொடர் முயற்சி தேவைப்படுகிறது. அதையும் நாங்க இந்த வேண்டுகோளாக இப்ப சொல்கின்றோம். என்னுடைய பேர குழந்தைகள் வளர்ந்து வரும்பொழுது போதை இல்லாத, மது பழக்கம் இல்லாத தமிழகம் உருவாகி இருக்க வேண்டும். அது என்னோட ஆசை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பெண்களுடைய ஆசையும் அதுதான். போதை பழக்கமும் மது பழக்கமும் நம் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. நம்ம குழந்தைங்க வளரும் போது எப்படி வருவாங்களோ, ஒழுக்கமாக இருப்பார்களா என்பதே இன்று சந்தேகத்திற்குரிய ஒரு நிலைமையில தான் நம்மளுடைய தமிழகம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இது என்னுடைய ஆசை மட்டுமல்ல, எல்லாருடைய தாய்மார்களுடைய ஆசையும் அதுதான். அதற்கு முதற்கட்டமாக நேற்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 717 மதுக்கடைகளை மூடப்படுவதாக அறிவித்திருக்கிறார். அதை நாங்க மனமார்ந்து பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், அதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏன்னா நான் இந்த நேரத்தில் என் மீது அன்பு வைத்து பாசம் வைத்து என்னை இந்த சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுத்த தர்மபுரி தொகுதி மக்களுக்கு என்னுடைய கோடானு கோடி நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் தர்மபுரி மாவட்டத்தில் தான் மது பழக்கம் என்பது அதிகமாகவும் மது வணிகம் என்பது அதிகமாகவும் இருக்கிறது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் என்பது தர்மபுரி மாவட்டத்தில் அதிகமாக உள்ளது. பர் கேபிட்டா கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது மது பழக்கம், தனி மனிதருடைய மது பழக்கம் அதிகமாக இருக்கும் மாவட்டம் எது என்றால் அது தர்மபுரி மாவட்டம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் முதற்கட்டமாக நீங்கள் 717 மதுக்கடைகளை மூட உத்தரவிட்டிருப்பது அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அது பெண்கள் எல்லாரும் அனைவரும் வரவேற்கிறார்கள். என்னுடைய தர்மபுரி தொகுதியில பேருந்து நிலையத்துக்கு அருகில் ஒரு 3 டாஸ்மாக் கடைகளை நேற்று மூடி இருக்கிறார்கள். இதற்கு எங்களுடைய பாராட்டுதல்களை நாங்கள் கண்டிப்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பெண்களையும் தமிழ் சமுதாயத்தினரையும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னா நீங்க ரொம்ப கண்காணிப்பா இருக்கணும் இந்த மதுக்கடைகள் விவகாரத்துலன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இந்த சௌமியா அன்புமணி அவர்களுடைய பேச்சு தொடர்ந்து வந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பல பஞ்சை வந்து இன்னைக்கு வந்து வச்சிருந்தாரு. அதாவது நீங்க இன்ஸ்டாகிராம்ல உங்களுடைய பெருமைகளை வந்து பேசாம நீங்க வந்து கரெக்டா நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. அவர் நிறைய நேரம் பேசியிருந்தாரு. ஹைலைட்ஸ் கட் ஒரு 3 நான் வச்சிருக்கேன். அண்ட் அதை வந்து பார்த்துட்டு வரலாமா? வாங்களேன் பார்க்கலாம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்க வந்து தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தீங்க. வாக்குறுதிகள் கொடுத்ததுல நீங்க 1-2 நிறைவேற்றி இருக்கணும், எதுவும் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சுட்டி காட்டி இருந்தாரு உதயநிதி அவர்கள். நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்றது, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்றதும் தன்னுடைய முதல் உரையில அவகாசம் வேணும்னு கேட்டீங்க. நிச்சயம் அவகாசம் எடுத்துக்கோங்க. ஆனா காத்துக்கிட்டு இருக்க அத்தனை பேரையும் ரொம்ப காலம் காக்க வச்சிடாதீங்க. அது மட்டும் இல்ல, தேர்தலுக்கு முன்னாடி பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்காங்க. மகளிருக்கு மாசம் 2,500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், பட்டுப்புடவை,
வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு அந்த லிஸ்ட்டும் நீண்டுட்டே இருக்கு, பெரிய லிஸ்ட் தான். அதுல ஒரு சில வாக்குறுதிகளாவது முதல் கையெழுத்துல நீங்க நிறைவேற்றுவீங்கன்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க. நீங்க வாக்குறுதிகளை சொல்லும் போது நடைமுறைக்கு சாத்தியமானதை மட்டும்தான் சொல்றேன்னு எல்லா கூட்டத்திலையும் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறீங்க. எனவே அதை விரைந்து செஞ்சு காட்டுங்க. இந்த நேரத்தில் எங்க திராவிட மாடல் ஆட்சியை பத்தி நான் ஒன்னே ஒன்று மட்டும் குறிப்பிட விரும்புறேன். நாங்க ஆட்சிக்கு வரும்போது 2021 கடுமையான கோவிட் பெருந்தொற்று காலம், செகண்ட் வேவ். அப்ப மாநிலத்துடைய பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? வெறும் 0.7%. அந்த நிலையிலையும் எங்க தலைவர், எங்க முதலமைச்சர் அப்போ முதல் கையெழுத்திலேயே மகளிருக்கு விடியல் பயண திட்டத்தை கொடுத்தார். முதல் நாளே எல்லா குடும்பங்களுக்கும் 4000 ரூபாய் லாக்டவுன் உதவித்தொகையை எங்க முதலமைச்சர் கொடுத்தார். ஆவின் பால் விலை குறைப்பு, இப்படி முதல் நாளே 5 கோப்புகளை கையெழுத்து போட்டார். ஒரே மாசத்துல தேர்தல் அறிக்கையில சொன்ன மாதிரி பெட்ரோல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்பதற்கான உத்தரவையும் எங்க முதலமைச்சர் போட்டார். இப்படி கடுமையா உழைச்சதுனாலதான் இன்னைக்கு 5 ஆண்டு முடிவில் இந்தியாவிலேயே பொருளாதார வளர்ச்சியில நம்பர் 1 மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாட்டை எங்களுடைய தலைவர் மாத்தி காட்டியிருக்கிறார். நாங்க நம்பர் 1 மாநிலமா மாத்திட்டு தான் ஆட்சியை விட்டு போயிருக்கிறோம். உங்க ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. அமமுக தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் உங்களை எப்படி விமர்சிச்சாருந்தா மாற்றம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க, இது துர்நாற்றம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்கள் இன்னைக்கு பேசியிருந்தாரு. அதோட அவர் லாஸ்டா இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு, அதையும் கொஞ்சம் பாருங்களேன். ஆரம்பிச்சிருச்சு முதல் கோணலே முற்றிலும் கோணல்ற மாதிரி உங்க நடவடிக்கை எல்லாமே இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி எம்எல்ஏக்களை எல்லாம் கடன் பெற்று ஆட்சி நடத்துகின்ற முதலமைச்சர் தான் அளித்துள்ள போலி வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே முந்தைய அரசு, அதாவது எங்களுடைய அரசு வளர்ச்சிக்காக பெற்ற கடன் குறித்து தவறான கருத்துக்களை தந்து மக்களை இன்னைக்கு திசை திருப்ப முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறார். பெரும்பான்மையும் இல்லாத, அரசியல்ல அடிப்படை நேர்மையும் அல்லாத இந்த அரசு நல்லாட்சி தரும், தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக போராடும்னு மக்களுக்கு துளியும் நம்பிக்கை இல்லை. முக்கியமான ஒரு விஷயத்தை இங்க நான் டீசென்டான விஷயம் அந்த கட்சி தலைவர் திரு டிடிவி தினகரன் சொன்னது என்ன தெரியும்? சொன்னாரு, ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொன்னார். நேற்று சொல்லியிருக்கிறாரு, மாற்றம்னு சொன்னீங்க, இது மாற்றம் இல்ல துர்நாற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து அதே பாஜக தலைமையிலான என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய பெரிய கட்சியான அதிமுக இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 பிளவுபட்டிருக்கு. பிளவுபட்ட ஒரு குரூப் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்து நடந்த இன்சிடென்ட் தான் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட். பிளவுபட்ட குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு தலைவரோட வீட்டுக்கு ஒரு புது சோஃபா போகுது. சோஃபா பின்னாடியே புது முதலமைச்சரும் அந்த தேர்தல் நேரத்துல ஊழல் சக்தின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால மக்கள் உங்களை பார்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கேட்கறாங்க தெரியுமா? அந்த ஊழல் சக்தியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிய இப்ப என்ன சக்தின்னு கூப்பிட போறாங்க. கிளீன் கவர்மெண்ட் சொன்னாங்க. இதுதான் உங்க கிளீன் கவர்மெண்டோடைய லட்சணமானு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நீங்க கூவத்தூரையும் மிஞ்சுற அளவுக்கு அடிக்கிற கூத்த பார்க்கும்போது இந்த அரசு எத்தனை நாளைக்கு நீடிக்க போகுதுன்னு மக்களுக்கு அந்த சந்தேகம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஆட்சி, எம்எல்ஏக்களை கடன் பெற்று வாங்குற மாதிரி ஆட்சி நடத்திட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு நல்ல அரசை தான் உங்ககிட்ட கொடுத்திருக்கோம், நீங்க அதை நல்ல அரசா மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி பல பஞ்சை விட்டு இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவங்க பத்தி நிறைய விமர்சனங்கள் நிறைய இன்னைக்கு சட்டமன்றத்தில் அவ்வளோ நடந்தது. பிரேமலதா அவர்கள் பேசுனதெல்லாம் நம்ம வேறையா பிளே பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய டைம் ரொம்ப நீடிக்கும். ஸோ தமிழக அரசு சார்பாக விஜய் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் சட்டுன்னு போயிட்டே இருக்கு, மக்களும் எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு சட்டமன்றத்தில் நடந்து ரொம்ப ஷோர்ட்டா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நிலைக்க பெற்ற ஒரு அரசு 5 வருடங்கள் தொடர்ந்து இருக்கும் போகுமா, எப்படி இருக்க போகுது, எவ்வளவு விமர்சனங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ என்னதான் இருந்தாலும் விஜய் அவர்கள் நேற்றுக்கு முன்பைய தினம் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள், அதுக்கப்புறம் ராமதாஸ் அவர்கள், வைகோ அவர்கள், தொல் திருமாவளவன் அவர்கள், இப்படி பல பேரை மீட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு நாடாளுமன்றம் இல்லை, இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்தாலும் அங்க நாங்க அரசியலுக்கு வெளியே நாங்க ஒத்துமை தான், அரசியல்னு வரும்பொழுது நாங்க வேற தான் அப்படிங்கிறதா இன்னைக்கு உதயநிதி அவர்கள் காமிச்ச விஷயம். ஸோ என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஆதரவு நீடித்திருக்குமா? இந்த விஜய் தலைமையிலான இந்த தமிழக அரசு என்னெல்லாம் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்மளும் இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கவனிச்சுட்டு நம்ம உங்களுக்கு கொடுக்கத்தானே போறோம். தமிழகத்துல இருந்து எங்க இருந்து இணைஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நன்றி.